தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் தனது முடிவை அறிவித்தார். காளியம்மாள் தனது முடிவை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பின்பாக எந்த கட்சியில் சேர்வார் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீனவர் தின விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் பாம்பனில் மீனவர் சங்கங்கள் ஒரு விழாவினை ஏற்பாடு செய்தது. இந்த விழாவில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மகளிர் பாசறை செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் கலந்து கொண்டு மீனவர்களுக்காக குரல் கொடுத்து கண்டன உரையாற்றினார். மீனவர்களோடு கலந்துரையாடினார். பின்பு ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காளியம்மாள் மீனவர்கள் வெளியேற்றுவதற்காக கடற்கரையோரங்களை கார்ப்பரேட்டுக்கு விடுவதாக குற்றம் சாட்டினார். மீனவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மீனவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மீனவ அமைப்புகளை ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கினால் அந்த அமைப்பில் சேரப்போவதாகவும் அல்லது மீனவர்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் கட்சியில் இணையப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆக மீனவர்களுடைய வாழ்க்கையை சுற்றியே அவருடைய அரசியல் பயணம் தொடங்க உள்ளது. தமிழ் தேசிய பாதை அதை கைவிட்டு விட்டார் என்றே கூறலாம். மீனவர்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சியில் அவர் இணையப் போவதாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர். தன்னுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு குரல் கொடுக்கும் கட்சிக்கு தான் இணையப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகப் போவதை அவர் மறைமுகமாக அறிவித்துள்ளார். தன்னுடைய சொந்த சமூகமான மீனவர் சமூகத்துக்காக குரல் கொடுக்கும் கட்சியில் இணையப் போவதாக தெரிவித்துள்ளார்.